கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நாம் தைரியமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்து பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோய்களிலிருந்து விடுதலையை பெற்று தந்திருக்கிறார். இந்த தேவனை சேவிக்கிற நாம் மிகுந்த தைரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் நமக்கு இம்மைக்குரிய நன்மைகளை மட்டுமல்ல, மறுமைக்குரிய நன்மைகளையும் சம்பாதித்து வைத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தின் மூலமாக, அவருடைய ஜீவனின் மூலமாக. ஆகவே இவ்விதமாக இம்மையின் ஆசீர்வாதங்களையும் மறுமையின் ஆசீர்வாதங்களையும் கிறிஸ்துவின் மூலமாக சுதந்திரிக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நாம் மிகுந்த தைரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதன் பலன் மிகுதியாயிருக்கிறது. தைரியத்தின் பலன் இம்மையிலும் மறுமையிலும் மிகுந்த பலனாயிருக்கிறது என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. சூழ்நிலைகளை பார்த்து நாம் துவண்டு போகவோ அல்லது தைரியம் இல்லாமல் போகவோ அல்லது சோர்ந்து போகவோ அல்லது தேவனை விட்டுவிடவோ அல்லது நம்முடைய விசுவாசத்திலிருந்து நழுவி விடவோ கூடாது. தவறான தீர்மானங்களை கூட நாம் எடுத்து விடக்கூடாது. அதை தான் தேவன் நம்மளை எதிர்பார்க்கிறார். நாம் தேவனுக்கென்று ஊழியம் செய்தாலும் கூட நாம் தேவனுக்கு என்று தைரியமாக இருக்க வேண்டும். அதை தான் இங்கே பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் சுட்டி காட்டுகிறார். 2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி, பரிசுத்த ஆவியானவரை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து அவர் வானத்துக்கு சென்ற பொழுது அவர் சொன்னார், நான் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன் என்று. அப்படியே சீஷர்கள் எருசலேமில் காத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை அங்கே அனுப்பி அவர்களை அபிஷேகம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அதே தேவன்தான் இன்றைக்கு நம்மை அவருடைய ஆவியினாலே நம்மை பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் பயமுள்ளவர் அல்ல. இந்த பரிசுத்த ஆவியானவர் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியிலே பயம் இருக்காது, பலம் இருக்கும், அன்பு இருக்கும், தெளிந்த புத்தி இருக்கும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய பயமெல்லாம் நீங்கி போகும். நான் தைரியமுள்ளவர்களாக மாற முடியும், பலமுள்ளவர்களாய் மாற முடியும், அன்புள்ளவர்களாக, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக மாற முடியும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அனுதினமும் பரிசுத்த ஆவியிலே நாம் ஒவ்வொருவரும் நிறைந்து ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நமக்கு கொடுத்த இந்த பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக நாம் பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அன்பை பெற்றுக்கொள்ள முடியும், தைரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும், நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க முடியும். நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே தைரியமுள்ளவர்களாக இருப்போம். மிகுந்த பலனை இம்மையிலும் மறுமையிலும் அனுபவிப்போம். கர்த்தர் தாமே அதற்கு நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த வேளையிலும் மிகுந்த பலனுக்கு எதுவான எங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்து வழி நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.